எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஆர்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது கீரை கூட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சிறுகீரை ஒரு கட்டு வாஷ் பண்ணி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் 2 பீஸ் துருவி வச்சுருக்கேன். 25 கிராம் சிறுபருப்பு, பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இது 3யும் தேவைக்கேற்ப. 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் வதக்கட்டும். வெங்காயம் வதக்காச்சு. இப்போது 25 கிராம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கட்டும். தக்காளி சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் வதக்கட்டும். பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கட்டும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இப்போது துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கீரை சேர்த்துக்கலாம். சிறுகீரை சேர்த்தாச்சு. நல்லா வதக்கலாம். இது என்னோட மெத்தடில் செய்கிறேன். நல்லா வதக்காச்சு. இப்போது இந்த கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி, இது 200 ml இருக்கும், தண்ணி சேர்த்துக்கலாம். போதும். ரெண்டு விசில் வரட்டும். 2 விசில் வந்துடுச்சு. திறந்து பார்த்துக்கலாம். கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரிமாறலாம். என்னுடைய ஸ்டைலில் கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.